பிசினஸ்னா ரிஸ்க் இருக்கும் சொல்லிடுறேன். வாழ்க்கை ஒரே ஒரு லைஃப் தான். இது பிறந்தோம் இறந்தோன்னு இருக்கக்கூடாது. எப்படியும் நம்ம செத்து தான் போக போறோம். அம்மா நம்மளை பெத்ததே பெரிய ரிஸ்க். பிசினஸ் பண்ணுங்க, ரிஸ்க் எடுங்க, லைஃப்ல ஜெயிப்பீங்க. குடும்ப கஷ்டத்தினால நான் கல்யாண மண்டபத்தில் எச்ச இலை எடுத்தவன். நான் இன்னைக்கு 40 ரெஸ்டாரண்ட் இருக்கு, 1000 பேருக்கு மேலே எனக்கு கீழே ஒர்க் பண்றாங்கன்னா அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நீங்கள் ப்ரைவேட் ஜெட் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது வாங்கிட்டீங்களா? எதுவும் வாங்குவேன் இன்ஷா அல்லாஹ். ஏன் என்னால் வாங்க முடியாது? நான் பிரைவேட் ஜெட் ஓட்டுறவங்களாம் நம்மள மாதிரி மனுஷன் தான். தலையில் ஏதாவது கொம்பு இருக்கா? நான் வாங்குவேன் சார். எல்இடி செக்மெண்ட் இருக்கு, அது ஓகே. எனக்கு எல்இடியா சார்? நீங்க மாஸ் சார் உங்களுக்கு. அப்படியா? சரி. நான் விஜய் சாரோட ஒரு ஹார்ட் கோர் ஃபேன். அவரோட எல்லா படமும் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குற ஆள். ஓகே. ஆனால் ஒரு தலைவராக ஏற்றுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். விஜய் சார் அவரை விட நல்லா செஞ்சா நான் தான் முதல்ல தலைவரேன்னு முதல் ஆள் நானாக தான் இருக்கும். தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லதை செஞ்சா அது யாராக இருந்தாலும் அவங்களுடைய தொண்டை தான் நான் இருப்பேன். நீங்க கோடீஸ்வரன் நேரத்துக்கு 3 ஐடியா கொடுக்குறேன். ஒரு ஐடியா, நீங்க கோடீஸ்வர பிள்ளைக்கு பையனாவோ புண்ணாவோ பிறக்கணும், நீங்க கோடீஸ்வரன் ஆயிடுவீங்க. அதுக்கு வாய்ப்பு இல்லை. இல்லைன்னா எல்லா கோடீஸ்வர பொண்ணையோ பையனையோ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும், நீங்க கோடீஸ்வரன் ஆயிடலாம். ஆனா அதுக்கும் முடியாது சார், வாய்ப்பு இல்லை. அதான் நெக்ஸ்ட் இல்லப்பா. இந்த விருது யாருக்கு போகுதுன்றது? We are very proud to honor this lovely person today, the best impact speaker in digital, K. Abdul Nabil sir. Impact speaker in digital, Abdul Nabil sir. பெரிய கரகோஷத்தோட. அப்துல் நபில் சார், ஃபர்ஸ்ட் வாழ்த்துக்கள். Thank you so much. ஒரு சில வார்த்தைகள் இந்த விருதை பற்றி. Sure. First of all, thank you so much for provoke. நான் இந்த அவார்டுக்கெல்லாம் இதை பேச ஆரம்பிக்கல. சின்ன வயசில் நான் மோட்டிவேஷனுக்காக ரொம்ப ஏங்கியிருக்கேன். யாராவது என்னை மோட்டிவேட் பண்ண மாட்டாங்களா, என்கரேஜ் பண்ண மாட்டாங்களா, ரொம்ப ஏங்கியிருக்கேன். ஆனால் யாருமே பண்ணலை எக்ஸப்ட் மை மதர். சரி, நம்ம இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு நம்மளால் முடிஞ்சது மோட்டிவேட் பண்ணணும். ஏன்னா மோட்டிவேஷன் ரொம்ப முக்கியம் இன்றைக்கி. அதுதான் ரொம்ப குறைவாக இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. நான் ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷன்லேயும் நான் ரிக்வெஸ்ட் வைக்கிறது என்னென்னா, மோட்டிவேட் பண்ணுங்கள் பிள்ளைங்களை. வெறும் எஜுகேஷன் மட்டும் முக்கியம் இல்லை, மோட்டிவேஷன் முக்கியம். மோட்டிவேட் பண்ணுங்கள். அவங்க சுமாராக படிக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் நல்லா மோட்டிவேட் பண்ணால் உன்னால் முடியும்டா, நீ சாதிக்க பிறந்த வேண்டாம், நீ ஜெயிக்க பிறந்த வேண்டாம்னு அவனை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவங்களுடைய படிப்புலேயே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அதனால் நான் ஸ்டார்ட் பண்ணது. இன்றைக்கி விளையாட்டாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன், பேச ஆரம்பித்தேன். இன்றைக்கி நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பேர் வியூஸ் எல்லாம் வருதுன்னா எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஆமாம். அதே சமயத்தில் இந்த இடத்துல நான் இந்த அவார்டை அஃப்கோர்ஸ் ஃபஸ்ட்டு எல்லாம் உள்ள இறைவனுக்கு நான் டெடிகேட் பண்ண ஆசைப்படுறேன். ரெண்டாவது என்னுடைய அம்மாவுக்கு நான் இந்த அவார்டை டெடிகேட் பண்ண ஆசைப்படுறேன். ஏன்னா நம்ம எவ்வளோதான் திறமசாலியாக இருந்தாலும் சரி, எவ்வளோதான் அறிவாளியாக இருந்தாலும் சரி, இறை அருள் மட்டும் நம்மக்கிட்ட இல்லைன்னா நம்மளால் வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாது. இறை அருள், அதாவது காட்ஸ் கிரேஸ் நம்மளுக்கு இருக்கணும். ஓகே. ஏன்னா நான் ஐ எம் நத்திங், ஒன்றுமே இல்லை, ஜீரோ, எதுவுமே தெரியாது, படிக்கலை. 7 வயசில் குடும்ப கஷ்டத்தினால நான் கல்யாண மண்டபத்தில் எச்ச இலை எடுத்தவன். நான் இன்னைக்கு 40 ரெஸ்டாரண்ட் இருக்கு, 1000 பேருக்கு மேலே எனக்கு கீழே ஒர்க் பண்ணுறாங்கன்னா அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இறையருள். அந்த இறையருள் எனக்கு கிடைச்சதுக்கு காரணம் எங்கள் அம்மாவுடைய ஆசீர்வாதம். அதனால் என்னுடைய ஹம்பிள் ரிக்வெஸ்ட். ஏன்னா இன்னைக்கு இங்கே அவார்டு வாங்கினவெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே நான் தான் 50s இருப்பேன்னு நினைக்கிறேன். மற்றவங்க எல்லாம் யங்ஸ்டர்ஸ் இல்லையா? நீங்க ஜென்சி சார். நான் ஜென்சி தான், மனசால நான் ஜென்சி தான். இதில் என்னன்னா
இந்த யங்ஸ்டர்ஸோட நானும் போட்டியில இருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா எல்லாம் 20 வயசு அப்படி வந்து பேசினாரு, 25 வயசுன்னாரு, நம்ம இர்ஃபான் 33 வயசுன்னாரு, நான் ஒருத்தன் தான் 50 வயசுன்னு நினைக்கிறேன், வேற யாரும் இல்லை. இந்த 50 வயசு ஆள் கூட ஆளு 25 வயசு யங்ஸ்டர்ஸோட போட்டி போட்டு ஓட ஏன்னா நான் கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் டஃப் கொடுப்பேன். இப்போதான் என் ஆட்டமே ஆரம்பம். ஓகே, அதனால என்னுடைய ரிக்வெஸ்ட் என்னன்னா, நீங்க உங்க அம்மாவை நல்லா பார்த்துக்கோங்க. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அம்மாவை மட்டும் கைவிட்டுறாதுங்க. 78 வயசு 80 வயசு எங்கள் அம்மா ஆகுது. இன்னைக்கு வரைக்கும் எங்கள் அம்மா சொன்னது அது எதுவாக இருந்தாலும் நான் தட்டினதே கிடையாது. அம்மா சொல்கிறத மட்டும் நீங்கள் நல்லா கேட்டிங்கன்னா, ஏதாவது தப்பாக கூட இருந்துக்கிட்டோம், அம்மா சொல்கிறத நீங்கள் கேட்டிங்கன்னா, அம்மாவை நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஏன்னா அம்மா கேட்க மாட்டாங்க. இந்த ஊருக்கு போகணும், எனக்கு ஆசையாக இருக்குது, இந்த நாடெல்லாம் பார்க்கணும் அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க. ஆனால் நம்மளுடைய கடமை அது, அம்மாவை உலகம் முழுக்க கூட்டிகிட்டு போகிறதுக்கு. அந்த தம்பி ஒய்ஃபை கூப்பிட்டு வந்தார், ஏன் அம்மாவை யாரும் கூப்பிட்டு வர மாட்டேங்கிறாங்க? எங்கள் அம்மாவுக்கு உடம்பு முடியல, இல்லைன்னா நான் எல்லாத்துலேயும் மேடையில் எங்கள் அம்மாவை ஏற்றிருப்பேன். அம்மாவுக்கு நீங்கள் அன்பு மரியாதையும் கொடுத்து பாருங்க. அவங்களுக்கு ஒரு மோதிரம் நீங்கள் வாங்கி கொடுக்கலேன், எல்லாருக்கிட்டையும் போய் காட்டுவாங்க, எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தது, எங்கள் அம்மா அதாவது என் பையன் வாங்கி கொடுத்தது, என் பொண்ணு வாங்கி கொடுத்ததுன்னு. அவங்களுடைய பிளெஸ்ஸிங் மட்டும் உங்களுக்கு இருந்ததுன்னா, உங்களுக்கு அறிவு இல்லைனாலும், அதாவது அறிவுன்னு நான் சொல்கிறது நாலேஜ் இல்லைனாலும், திறமை இல்லைனாலும், டேலண்ட் இல்லைனாலும் நீங்க செய்யறதுல நீங்க சக்சஸ் ஆயிடுவீங்க. அம்மாவை மட்டும் நீங்க சரியா பார்க்கலன்னா, நீங்க எவ்வளவுதான் திறமைசாலியா இருந்தாலும் உங்களால சக்சஸ் ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ப்ரோவுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன் சார். வேற லெவல் சார். ஏதோ 10 பாட்டில் வந்து ட்ரிப்ஸ் ஏற்றின மாதிரி ஒரு நீங்க பெரிய ட்ரை பண்ணி motivation. பாருங்க தம்பி. அம்மாவை இன்னைக்கு போய் நீங்க செய்ய வேண்டிய முதல் வேலை என்ன தெரியுமா? அம்மாவை போய் கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்துட்டு ஐ லவ் யூ அம்மான்னு சொல்லி பாருங்க. அவங்க மனசு அவ்வளவு சந்தோஷமாயிடும். எல்லாருக்கும் ஐ லவ் யூ சொல்ல தெரியுதுல்ல உங்களுக்கு? சார் நான் எனக்கு கேர்ள்ஃப்ரெண்ட் எனக்கு தெரியும் அவங்க ரெண்டு பேரையும். எனக்கு கேர்ள்ஃப்ரெண்டே கிடையாது சார். கேர்ள்ஃப்ரெண்ட் கிடையாது. நானே பாக்குறவங்க எல்லாம் ஐ லவ் யூன்னு சொன்னா எப்படி கேர்ள்ஃப்ரெண்ட் கிடைக்கும்? அம்மாக்கு சொல்லுங்க முதல்ல. ஆமா, இல்லாதவங்க கிட்ட கேட்டு போய் கேட்டு பாருங்க, அம்மாவோட அருமை தெரியும். அம்மாவை நம்ம நல்லா பாத்துக்கிட்டா கடவுள் நம்மள நல்லா பாத்துப்பாரு. சார் எல்இடி செக்மெண்ட் இருக்கு, அது ஆரம்பிச்சிடலாம். எனக்கு எல்இடியா சார்? நீங்க மாஸ் சார், உங்களுக்கு சரி. Hello ChatGPT, how to be rich? Very rich. Very rich. Overnight. Give me 10 ideas. 50 ideas. No risk. No risk. No hard work. No hard work. Saturday, Sunday off. World tour included. Shark Tank friendly ideas. நான் சொல்றேன் ஐடியா தானே நான் சொல்றேன். Take your time. நான் சொல்றேன். வேணுமா ஐடியா தெரிஞ்சுக்கணுமா? முதல் அதுதான் சார். ஏன்னா அவங்க 3 விஷயம். நீங்க கோடீஸ்வரன் நேரத்துக்கு 3 ஐடியா கொடுக்குறேன். ஒரு ஐடியா, நீங்க கோடீஸ்வர பிள்ளைக்கு பையனாவோ பொண்ணாவோ பிறக்கணும், நீங்க கோடீஸ்வரன் ஆயிடுவீங்க. அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா இது சீக்ரெட் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. ஓகேவா சீக்ரெட் சொல்லட்டுமா? நீங்க மைக் போட்டு ஊருக்கே சொல்றீங்களே சார். ஓ ஆமால சார், பரவாயில்ல சொல்லலாம் சார். நம்ம இல்ல, கோடீஸ்வர பொண்ணையோ பையனையோ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோங்க, நீங்க கோடீஸ்வரன் ஆயிடலாம். ஆனா அதுக்கும் முடியாது சார், வாய்ப்பு இல்ல. அதான் நெக்ஸ்ட் இல்லப்பா. இல்லனா 3வது விஷயம், ஏதாவது ஒரு தொழிலை எடுத்து பிசினஸ் எடுத்து நீங்க வேலைக்கு போய் கோடீஸ்வரன் ஆகவே முடியாது. உங்க ஓனரை தான் நீங்க கோடீஸ்வரன் ஆக்க முடியுமே தவிர, நீங்க வேலைக்கு போய் 99% கோடீஸ்வரன் ஆக முடியாது. உங்க கனவுகளை எதையும் நிறைவேற்றிக்க முடியாது. இந்த வேலைக்கு போறவங்களை எனக்கு பார்த்தா எப்படி தோணும் தெரியுமா? சைக்கிளை வந்து ஸ்டாண்டு போட்டுக்கிட்டு மிதிக்கிறாங்க தெரியுமா? அப்படி தோணும். சைக்கிளை ஸ்டாண்டு போட்டுக்கிட்டு மிதிச்சா என்ன ஆகும்? அங்கேயே இருப்பீங்க. வயசாயிடும், டைம் போயிடும், ஆனா அங்கேயே தான் இருப்பீங்க. உங்க கனவுகளை எதையுமே நிறைவேற்றிக்க முடியாது. பிஸ்னஸ் பண்ணுங்க. சின்ன பிஸ்னஸாக இருந்தாலும் பரவாயில்ல, பிஸ்னஸ் பண்ணுங்க. நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் பரவாயில்ல, ஏதாவது பேக்கப்புக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்க. நீங்கள் டிவி சீரியலில் நடிச்சிட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, பேக்கப்பில் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்க. ஏன்னா டிவி சீரியல் இப்போ வந்து தம்பி ஒருத்தர் பேசிட்டு போனார், அவருக்கு ஒரு 10 நாள் லூஸ் மோஷன் ஆயிடுச்சுன்னா யார் நடிப்பா? அவருக்கு பதில் வேற ஏதாவது நடிக்க முடியுமா? கல்யாணத்துக்கு கூட போக முடியலன்றாரு. இது ஒரு பொழப்பா? ஐயோ சாரிம்மா, பேக்கப்புக்கு ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணுங்க. ஆனா பிசினஸ்னா ரிஸ்க் இருக்கும். சொல்லிடுறேன், வாழ்க்கை ஒரே ஒரு லைஃப் தான். இது பிறந்தோ இறந்தோன்னு இருக்கக்கூடாது. எப்படியும் நம்ம செத்து தான் போறோம். அம்மா நம்மளை பெத்ததே பெரிய ரிஸ்க். பிசினஸ் பண்ணுங்க, ரிஸ்க் எடுங்க, லைஃப்ல ஜெயிப்பீங்க. சூப்பர் சார். சும்மா கிடந்த சங்கை பூத்து விட்டாய், சிவனேனு கிடந்த பண்ணை செய்தி விட்டாய். சார் ஃபயரா இருக்கும்போது சார் நீங்க சொல்லிட்டீங்க, எல்லாரும் எப்படி ஆரம்பிக்க போறாங்க பாருங்க சார். இப்பவே யார லவ் பண்ணலாம்னு பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. கோடீஸ்வரனா இருக்கணும் பொண்ணு, அப்பதான் நீங்க கோடீஸ்வரனா முடியும். சார் நீங்க பிசினஸ் தான் பாத்துக்க. ஆமா, பாத்து அப்புறம் செய்குலி சேதாரமும் இருக்கும். பாத்துக்க. இருக்கும். நோ பெயின் நோ கெயின் இல்ல.
அது சரி சார். ஆனால் நீங்கள் சொல்லும் போது சீரியல்னு சொல்லும் போது நான் வந்து பார்த்து ரசித்த எல்லா பெரிய இயக்குனர்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. நான் உண்மையை சொல்றேன், இயக்குனர்களும் தயவு செய்து ஏதாவது ஒரு சைடில் பிஸ்னஸ் பண்ணுங்கப்பா, தயவு செய்து பண்ணுங்க. நடிகர்களுக்கு இருந்தீங்கன்னா உங்ககிட்டயும் சொல்றேன், பேக்கப்புக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்க, ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்க. அது உங்களுக்கு கஷ்ட காலத்தில் கை கொடுக்கும். ஏதாவது ஒரு பிஸ்னஸ் கையில் ஒரு பேக்கப்புக்கு பண்ணுங்க, சின்ன பிஸ்னஸ் ஆகுது. பண்ணிடுவோம் சார். ஒருவேளை நபில் சார் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா அந்த திரைப்படத்தில் யார் யாரெல்லாம் இருப்பாங்க உங்களோட? ஒரு வேலை இல்லை, ஏற்கனவே நான் இது சேனல்ல சொல்லிட்டேன். இந்த வருஷம் கடைசியில நான் சினிமா ஸ்டார்ட் பண்ண போறேன், ப்ரொடியூஸ் பண்ண சார். போறேன். அப்புறம் நானும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். எங்க ஆபீஸ்? அதாவது உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் புதுசான ஆட்களை போட்டு தான் நான் படம் பண்ண போறேன். அது வேற லெவல்ல பிளான் பண்ணிட்டு இருக்கேன். தெரியாம நான் கொஞ்சம் அரசியல்லாம் பேசி ஒரே நாள்ல பல ஆயிரம் பேர் அன்ஃபாலோ பண்ணிட்டு போனாங்க என்னுடைய சேனல்ல. இப்ப வேற இது வேற. சரி பரவாயில்ல, ஓகே. சரி, நான் இப்போ சொன்ன மாதிரி நான் பொய் சொல்ல மாட்டேன். என் மனசுல எது இருக்கோ அதை நான் சொல்ற ஆளு. நான் வந்து விஜய் சாரோட ஒரு ஹார்ட் கோர் ஃபேன். அவரோட எல்லா படமும் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குற ஆள். ஓகே, ஆனால் ஒரு தலைவராக ஏற்றுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். ஏன்னா அவர் எந்த அளவுக்கு ப்ரூவ் பண்ணுறாருன்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவரை நான் ஒரு லீடராக ஏற்றுக்க முடியும். அவர் ப்ரூவ் பண்ணாருன்னா எஸ், முதல் வீடியோ எந்த தான் இருக்கும், அதுக்கு ஐ ஹாவ் டு கிவ் சம் டைம். ஓகே, பட் ஸ்டாலின் சார் வந்து என்னை பொறுத்த வரைக்கும், நான் சொல்கிறது என்னுடைய பர்சனலாக, நான் இப்போ தலைவராக ஏற்றுக்கிட்டது ஸ்டாலின் சாரை தான். ஓகே, எப்போவுமே அவர் தான் எனக்கு தலைவராக இருப்பார். ஏன்னா அவர் இல்லை, அவரை எனக்கு பிடிக்கணுன்ற அவசியம் கிடையாது. அவருடைய செயல்கள், அவருடைய தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்த திட்டங்கள், முக்கியமாக நலத்திட்டங்கள்லாம் ஆயிரக்கணக்கான நலத்திட்டங்கள் இருக்குது, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். விஜய் சார் அவரை விட நல்லா செஞ்சால் நான் தான் முதல்ல வந்து தலைவரேன்னு முதல் ஆள் நானாக தான் இருக்கும். முதல் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லதை செஞ்சால் அது யாராக இருந்தாலும் அவங்களுடைய தொண்டை தான் நான் இருப்பேன். சூப்பர் சார், ரொம்ப நல்ல பதில். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோவில் நீங்கள் ப்ரைவேட் ஜெட் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது வாங்கிட்டீங்களா? எதுவும் வாங்குவேன் இன்ஷா அல்லாஹ். ஏன் என்னால் வாங்க முடியாது? நான் ப்ரைவேட் ஜெட் ஓட்டுறவங்களாம் நம்மள மாதிரி மனுஷன் தானே, தலையில் ஏதாவது கொம்பு இருக்கான்னு நான் வாங்குவேன். இல்லை, நான் சரியாக தானே பேசிக்கிட்டு இருக்கேன். அடிச்சு கூட கேட்பாங்க. நான் உங்களுக்கு சொன்ன பதில் இல்ல, நான் வாங்க போறேன்னு சொல்லும் போது கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் என்ன பார்த்து கிண்டல் பண்ணாங்க, கேலி பண்ணாங்க. அவங்களுக்கான பதில் சார். நீங்க எப்படி சார்? அது அப்படி இல்ல, நான் வாங்குவேன் இன்ஷா அல்லாஹ். சார் கண்டிப்பா நீங்க இன்ஷா அல்லாஹ், ஆமா இன்ஷா அல்லாஹ் நீங்க வாங்குவீங்க. அதுல நாங்க 2 பேரும் ஜாலியா நம்ம போறோம் சார். இறைவன் நாடினால் டெஃபினட்டா நான் வாங்குவேன். உங்களை நான் ஒரு ரவுண்ட் கூட்டிட்டு போவேன். எனக்கு தெரிஞ்சு வந்து அப்துல் நபீல் சார் வந்து வீடியோவில் எந்த அளவுக்கு நான் வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக, ஒரு மோட்டிவேஷ்னலாக, ஒரு வந்து ஃபயர் ஸ்பீச்சை பார்த்தனோ அதே விஷயத்த நேர்லேயே நான் பார்த்தேன் அப்படின்றதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த அவார்ட், இந்த இம்பாக்ட் ஸ்பீக்கர் இன் டிஜிட்டல் அவார்ட் ப்ரோவோக் கொடுத்ததில் நாங்கள் ரொம்ப பெருமையும் சந்தோஷப்படுறோம். Thank you so much. தொடர்ந்து உங்களுடைய கெரியரில் நீங்கள் வேற லெவலில் கலக்கிக்கிட்டே இருங்க. ஆல் தி பெஸ்ட் சார். Thank you very much. முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் திருப்பி ஒரு வாட்டி சொல்லிக்கிறேன், நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணுமா, வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகணுமா, வாழ்க்கையில் முன்னேறணுமா, வாழ்க்கையில் நீங்கள் ஒரு சூப்பர் ஸ்டார் ஆகணும்னா அம்மாவை நல்லா பார்த்துக்கோங்க. அம்மாவை நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஃபெயில் ஆகவே மாட்டீங்க. இறைவன் உங்களை வந்து அந்த அளவுக்கு நல்லா பார்த்துப்போம். இந்த செகண்ட்லேருந்து அம்மாவை நல்லா பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ கேட்டு 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 செய்யுங்க. ஒரு நகைக்கடை கூட்டு போய் நீங்கள் அவங்களுக்கு உமா உனக்கு பிடிச்சதை எடுத்துக்கோன்னு நகை வாங்கி கொடுத்து பாருங்க. கடவுள் உங்களுக்கு என்னென்ன கேட்குறாங்களோ கொடுத்துக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லி ப்ரோவோக்கு தேங்க்ஸ் சொல்லி முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். காட் பிளஸ். தேங்க்யூ. ப்ரோவோக் டிஜிட்டல் அவார்ட்ஸ் 2026 டைட்டில் ஸ்பான்சர் கேப்லோ சாவே, பவர்ட் பை வெல்லா, அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் Floractive Beauty Essential, Dermalogica, Mars, New Skin, Touchwood, Dr. Towels, Brillier, Sea Soul, Sodis, Anibi Skin, Sri Leathers, Arabian Garden, Affinity Power, Nakoda Glass, Sticker India, RLC Rishabh, Hospitality Partner GRT, Event Sponsor Spice, Beverage Partner British Empire.